ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபிடாஸ் மீல் வார்ம்ஸ். இது வந்து உங்களுக்கு இப்போ ஒன்று மாறி இருக்குது, அதனால் உங்களுக்கு ஒரு காட்டணும்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். இது வந்து கடையில் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது இந்த மாதிரி வார்ம்ஸ் மாதிரி வரும், கரெக்டுங்களா? இது இப்படி இருக்கும். இது நம்ம வளர்த்துட்ட பிறகு இது வந்து இப்படி கூடு மாதிரி ஒன்று கட்டிடும். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி. இது வந்து என்ன ஆகும், இதுலேருந்து அப்படியே இது வெடித்து இது வந்து ஒரு வண்டு மாதிரி ஒன்று வரும். அந்த வண்டு வந்து ஃபஸ்ட்டு வெள்ளை கலரில் இருக்கும். அது நான் உங்களுக்கு வந்துச்சுன்னா நான் காட்டுறேன். அந்த வண்டு வந்து கருப்பாக மாறும். கருப்பாக மாறிட்ட பிறகு அப்புறம்தான் வந்து இந்த ப்ரீடிங் ஆகிறது, எக்கு வைக்கிறது, அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிறது அப்போ தான். ஆனால் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க. இது வந்து ஸ்டார்டிங் நீங்கள் ஒரு 2 மாதம் 3 மாதம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா இது வந்து வளர்கிறதுக்கு ரொம்ப ஸ்லோ. ஆனால் ரொம்ப ப்ரோட்டீன் அதிகம். நீங்கள் கோழி வச்சுருக்கிறதாலும் சரி, நீங்கள் மீன் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் லவ் பேர்ட்ஸு, நீங்கள் காக்டெயிலு எது வச்சுருந்தாலும் நீங்கள் சரி, இது வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ரோட்டீன் ஃபுட்டு, சரிங்களா? இது வந்து நான் வந்து இப்போ ஃப்ளோரான் வச்சுருக்கேன். ஃப்ளோரானுக்கோசம் சரி கம்ஃபா வீஜா சரி இதுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ப்ரோட்டீன்ட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும், அதுக்காக சொல்லிட்டு நான் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். அப்புறம் இதுங்களுக்கு ஃபுட்டு வந்து கிழங்கு போடணும். அதாவது கிழங்கு, கேரட்டு எது வேணாலும் போடலாம். ஆனால் நீங்கள் அரிஞ்சிங்கன்னு வச்சுங்களேன், இப்படி அரிஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஈரமாக இருக்குது பாருங்கள், தெரியுதா கேமராவில்? இந்த ஈரமாக இருக்கும். இந்த ஈரமாக வந்து இருக்கக்கூடாது. அதாவது எப்படின்னா காஞ்சி போயிருக்கணும். ஈரமாக இருந்ததுன்னா அப்படியே அந்த கோதுமை தவிடு வந்து ஒட்டி அப்படியே ரவுண்டாக ஃபார்ம் பண்ணிடும். அதாவது சாப்பிட முடியாதுன்னு சொல்ல வரல. அதாவது ஒட்டிக்கிட்டு அந்த கோதுமை தவிடும் வேஸ்ட்டாக போகும். அப்படியே இந்த உருளைக்கிழங்கும் அப்படியே அழுக ஆரம்பிச்சிடும். அது சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும். அதுங்க லேட் ஆகிறதுக்காக இதுங்க இருக்காது. இதுங்க வெட்டிட்ட பிறகு இதில் என்ன ஆகும், ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி அழுகுன மாதிரி, ஒரு மாதிரி கலர் மாதிரி, ஒரு மாதிரி கொலன்னு ஆகிடும். அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு. அந்த மாதிரிலாம் வைக்கிறது, நீங்கள் அதை சாப்பிட்டு தான் ஃபுல்லாக அது கோதுமை தவிடும் போகும். அது என்ன ஆகும்னு தெரியல. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது, என்னை பொறுத்த வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது வந்து இந்த மாதிரி ஈரமாக இருக்கக்கூடாது. அது எப்படி இருக்கணும்னா, அப்படி அங்கே உருளைக்கிழங்கை கட் பண்ணிட்ட பிறகு இது வந்து என்னுடைய டெக்னிக்கு. இது வந்து ஒரு சில பேர் பண்ண மாட்டாங்க. இது வந்து என்னுடைய டெக்னிக்கு. அது என்னென்னா, கடாயை வந்து இந்த மாதிரி எந்த ஒரு எண்ணெய் பிசுபிசுப்புலாம் இருக்கலாம் கூடாது. பிசுபிசுப்புலாம் இல்லாமல் கேஸை ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு லேசாக ஹீட் ஆனால் போதும். அதாவது ரொம்ப குதிக்க எல்லாம் கை வச்சாலே பொத்திக்கணும் அப்படின்லாம் இருக்கலாம் கூடாது. நார்மலாக அதாவது சூடு இருக்கணும், ஓகேங்களா? அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இது வந்து முடிஞ்சிச்சு, ஓகேங்களா? எனக்கு கேமரா பிடிக்க முடியாதனால என்னால் எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் கிளியராக உங்களுக்கு எடுக்கிற மாதிரியே ஒரு வீடியோ போடுறேன். என்ன பண்ணணும், இதை அப்படியே வச்சு எடுக்கணும், ஓகேங்களா? இது அப்படியே வச்சு இப்படி திருப்பி வச்சு மேலே இருக்கிற ஈரப்பதம் மட்டும் காஞ்சால் மட்டும் போதும். இப்படி பண்ணிட்டீங்கன்னா, எடுத்துட்டிங்கன்னா 2-3 மினிட்ஸ்லேயே சூடு போயிடும். சூடு போயிடுச்சுன்னா மேலே இருக்கிற தண்ணியும் போயிடும். அழகாக 2 நிமிஷம் உங்கள் வேலை முடிஞ்சிடும். நீங்கள் அப்படி பண்ணலைன்னு வச்சிங்களேன், அது வந்து ஈரப்பதம் வந்து அப்படியே நீங்கள் என்ன தான் ஒரு 1/2 hour 1 hour நீங்கள் வெயிட் பண்ணாலும் மேலே அந்த பிசுப்புன்னு இருக்கும். மைல்டாக இருக்கும், அந்தளவுக்கு இருக்காது, மைல்டாக இருக்கும். அது என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த கோதுமை தவிடும் ஒட்ட ஆரம்பிச்சிடும். அது வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் ஒரு சில பேருக்கு செட் ஆகும், ஒரு சில பேர். ஆனால் என்னுடைய மெத்தடு, நான் வந்து இந்த மாதிரி ஃபுல் ட்ரை பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அழகாக இருங்க, ஃப்ளாஷ் போட்டுக்கிறேன். அழகாக இந்த மாதிரி வச்சு விட்டுடலாம். முடிஞ்சிச்சு. இப்போ அழகாக சாப்பிடுவாங்க பாருங்க. ஒரு சில பேர் மேலே இருக்காங்க, இவங்க இருக்காங்க. அந்த இன்னைக்கு இதை காலி பண்ணுறாங்க, நாளைக்கு காலையில் இன்னொன்று தான் பண்ணோம். ஓகே காய்ஸ், பாய்.